வெல்கம் டு சிவா மூன் 43 சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா கீரை கடைசல் வித் கருவாடு தொக்கு. இப்போ நம்ம தோட்டத்தில் என்னென்ன கீரைலாம் இருக்குன்னு பார்க்கலாம். தண்டுக்கீரை ஃபஸ்ட்டு பார்த்தீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மணத்தக்காளி கீரை, அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை பார்க்குறீங்க. இது தண்டுக்கீரையோட விதைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து மொசமொசைக்கு கீரை. இது தண்டுக்கீரை பறிச்சது. இன்னும் நிறைய கீரை வகைகள்லாம் இருக்குது. இப்போ மொசைக்கு வந்து இது கூட சேர்க்க முடியாது. அதனால் இது பார்த்திங்கன்னா அரைக்கீரை, அப்புறம் முளைக்கீரை, அந்த மாதிரி கலந்த மாதிரி. இது வந்து பண்ணைக்கீரைன்னு சொல்லுவோம். இது பசலைக்கீரை, அதான் பருப்பு கீரைன்னு சொல்லுவாங்க. இதை இந்த பசலைக்கீரை நிறையவே நம்ம ஒன்றும் இல்லை, இது பயிரிடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது மொசைக்கு இது எதுக்குன்னா இந்த நம்ம தோசை சுடும்போது அந்த மாவோட இந்த கீரையும் சேர்த்து இது நம்ம வீட்டிலேயே வளர்க்குறோம். இதை அவ்வளோ நல்லது உடம்புக்கு அப்படின்றதுனால இதை வீட்டில் வளர்க்குறோம். ஆனால் இந்த கீரை வந்து நம்ம இப்போ செய்ய போகிற கீரையோட சேர்க்க போகிறதில்ல. இது தனிப்பட்ட முறையில் நம்ம வந்து தோசை, எந்த தோசை இருந்தாலும் சரி, அந்த தோசை போடும்போது பண்ணலாம். இது வந்து பொன்னாங்கண்ணி கீரை. இது எல்லாமே நம்ம தோட்டத்தில் வளர்க்குறது தான். இந்த பொன்னாங்கண்ணி கீரை, அதுக்கு அடுத்தது இதுதான் பசலைக்கீரை தான் இப்போ நிறைய வளர்க்குறது. ஏன்னா அது ஒரு செடி கிள்ளி பக்கத்தில் வச்சு விட்டோம்னா நிறைய இந்த மாதிரி கொசன்னு வந்துடும். கீரை எதுக்கு நம்ம மெயினாக சாப்பிட்றோம்னா மூட்டு வலி, அதாவது அந்த தசைகளில் இடையே இருக்கிற அந்த செல்லை வந்து உற்பத்தி பண்ணும். அதுக்காக இப்போ நம்ம கீரை, நமக்கு தேவையான கீரை எல்லாமே பிரித்து வச்சாச்சு. நம்ம வந்துட்டு இப்போ அவியல் பண்ணணும். அதுக்கான தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா டொமேட்டோ அண்ட் சில்லி, அப்புறம் நமக்கு தேவையான அளவு கார்லிக் உரித்து வச்சதாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கடுத்து நமக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை கேஸ் ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். இப்போ தக்காளி நம்ம போட்ட இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நல்லா பாயில் ஆகிடுச்சு. இப்போ நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம், நமக்கு தேவையான அளவு உப்பு. அதுக்கப்புறமா நம்ம மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து வாஷ் பண்ணி வச்சுருந்த கீரை ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப நல்லதும் கூட, கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கீரை நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்துட்டு நம்மளோட கீரை வந்துட்டு நல்லா சுண்டி வந்துடுச்சு. அடுத்து நமக்கு தேவையான அளவு புளி ஆட் பண்ணிக்கலாம். புளி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து நல்லா பாயில் பண்ணி வச்சிட்டோம். இப்போ நம்ம வந்துட்டு கேஸ் ஸ்டவ்வில் வானல் வச்சு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு எண்ணெய் சூடாகிடுச்சு. நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரியிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறமா நமக்கு தேவையான அளவு கொஞ்சமாக நம்ம வந்துட்டு வெந்தயம் போட்டுக்கலாம். இப்போ கடுகும் வெந்தயமும் நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இது கூட நம்ம வந்துட்டு ஜீரகமும் போட்டுக்கலாம். இப்போ நாங்கள் வந்து ஊறுகாய் மிளகா தான் யூஸ் பண்ணியிருக்கோம். பிகாஸ் நம்ம கீரை கூட எடுத்து சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஊறுகாய் மிளகாவோட இருக்கிறவங்க நீங்கள் போடலாம், இல்லைன்னா காஞ்ச மிளகாவே போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்துட்டு நசுக்கி வச்ச பூண்டு போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
வந்துட்டு இது நல்லா ப்ரௌனிஷ் ஆயிடுச்சு. நாம் இப்போ பிளெண்ட் பண்ணி வச்சுருந்த கீரையை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இது கூட. இப்போ நம்ம எல்லா கீரையும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட கீரை ரெடி ஆகிடுச்சு. நம்ம கருவாட்டு தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம், வாங்க போகலாம். இப்போ நம்ம ஒரு வானல் கேஸ் ஸ்டவ்வில் வச்சுட்டு நமக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அது சூடாயிட்ட பிறகு நம்ம கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு வெந்தயம் போட்டுக்கலாம். இப்போ வந்துட்டு இடிச்சு வச்ச பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்மளோட பூண்டு வந்துட்டு நல்லா ப்ரௌனிஷ் ஆயிடுச்சு. இது கூட நம்ம வந்துட்டு தேவையான அளவு ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்துட்டு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்துட்டு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது கூட வந்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூளை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சிடலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்ச கருவாடும் நம்ம இதில் போட்டுக்கலாம். இப்போ இது கூட வந்து நம்ம கொஞ்சமாக மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம காரத்துக்கு ஏற்ற அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்மளோட கீரை கடைசல் அண்ட் கருவாடு தொக்கு ரெடி ஆயிடுச்சு.
கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் டச் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ, பாய் பாய்.